ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மிக்ஸி ஜாரோட பிளேடை எப்படி ஷார்ப் பண்ணுறது, அதுவும் நம்ம வீட்டில் நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மிக்ஸி ஜார் பிளேடை எப்படி ஷார்ப் பண்ணுறதுங்கிறதுக்காக 2 டிப்ஸோடு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாத்திரை கவர் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாத்திரை கவரை தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் மிக்ஸி ஜாரோட பிளேடு மட்டமாக இருக்கோ அந்த சமயத்தில் இது யூஸ் ஆகும். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாத்திரை கவரை கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் மட்டமாக, அதாவது ஷார்ப் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அந்த கத்திரிக்கோல் இருந்தால் போதும். அந்த கத்திரிக்கோலை வச்சு நீங்கள் மாத்திரை கவர் எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா கத்திரிக்கோளுமே நல்லா ஷார்ப்பாயிரும். கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம மாத்திரை கவரை எல்லாத்தையுமே கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரோட பிளேடை ஷார்ப் படுத்துறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாத்திரை கவரை தான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம எப்போதும் எப்படி மிக்ஸி ஜாரை அரைப்போமோ 4-5 பல்ஸ் வச்சு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும் போது மிக்ஸி ஜாரோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாத்திரை கவர் நமக்கு யூஸ் ஆகாது. இதை நம்ம வேஸ்ட்டில் கொட்டிடலாம். மிக்ஸி ஜாரை கண்டிப்பாக கழுவிடுங்க. இல்லாட்டி நம்ம சட்னி ஏதாவது அரைக்கும் போது அந்த மாத்திரை கவரோட குட்டி அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கழுவிடுங்க. தண்ணி சேர்த்து ஒரு ஓட்டிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.